ஆமா. அந்த எண்ணெய் தேய்க்கிறதுலயே நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு மேம். எந்த ஆமா. எந்த பக்கம் என்ன நம்ம தேய்க்கணும்? எப்படி எண்ணெய் வைக்கிறது? வேற என்னென்ன எண்ணெய்கள்லாம் வைக்கலாம்? அந்த ஓகே. சந்தேகம் கொஞ்சம் தீர்வு சொல்லுங்க ஓகே. மேம். எண்ணெய் வைக்கிறதுன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து நரகாசுரனை வதம் பண்ணது இந்த நரக சதுர்த்தசி. அதுதான் தீபாவளின்னு கொண்டாடுறோம். ஸோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் நரகாசுரன் தன்னுடைய பிள்ளை தான். யார் அவரை கொலை பண்ணுறான்னா சத்யபாமா தான் அவளை வந்து வதம் பண்ணுறா. ஸோ அவன் வரம் வாங்கிக்கிறான். நரகாசுரன் வந்து தன்னுடைய தாய் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன வரத்தை வாங்கி சத்யபாமா மூலமாக கிருஷ்ணர் வந்து அவர் வந்து சூத்திரதாரின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை. ஸோ கரெக்டாக அவர் பிளான் பண்ணுறாரு. தன்னுடைய புத்தி கூர்மையால் நரகாசுரனை சத்யபாமா கையால் வதம் பண்ணுறார். ஸோ சத்யபாமாவும் தானும் வதம் பண்ணதுனால இது என்ன இருந்தாலும் அது ஒரு கொலை பாவம் தானே. ஸோ தன்னை புனிதப்படுத்திக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து நல்லெண்ணெயை 3 முறை அவர் வந்து உச்சந்தலையில் தேய்ச்சி அந்த யமுனையில் வந்து முங்கி அவர் வந்து குளிக்கிறார். ஸோ அதனுடைய அடிப்படையில் நாமளும் என்னென்னா அன்றைய நாளில் நல்லெண்ணெய் மட்டும்தான் தேய்ச்சிக்கலாம். இந்த நல்லெண்ணெயை என்ன பண்ணுவாங்கன்னா நாள் இரவே வந்து நல்லா காய வைப்பாங்க. நல்லெண்ணெய் நல்லா அப்படி பொங்கி வரும்போது கொஞ்சோண்டு அதில் சாம்பிராணி, ஒரு துண்டு விரலி மஞ்சள், 2 பச்சரிசி, அதே மாதிரி ஒரு காஞ்ச மிளகா, இது எல்லாம் போட்டு தான் இந்த எண்ணெயை காய்ச்சுவாங்க. ஸோ தீபாவளி எண்ணெய் அப்படிங்கிறதே ஸ்பெஷலாக இப்படி காய்ச்சறது தான்.